உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பண செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருத்துவ குறிப்புகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்வோம். ஃபெனுக்ரீக் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது நாம் சமையலுக்கு பயன்படுத்துகின்ற வெந்தயம். வெந்த அயம் என்று அதை பிரித்து பார்க்கின்ற பொழுது நமக்கு பொருளாகிறது வேக வைக்கப்பட்ட, அதாவது புடம் போடப்பட்ட இரும்பு சத்துவம் அந்த வெந்தயத்திலே இருப்பதனாலே நம் முன்னோர்கள் அப்படி ஒரு பெயரை தந்திருக்கிறார்கள். இந்த வெந்தயத்தை ஒரு தேக்கரண்டி அளவு எடுத்து சுத்திகரித்து அப்படியே வாயிலிட்டு நீர் விட்டு விழுங்கி விட வேண்டும். இரவு படுக்க போகும் முன் ஒரு தேக்கரண்டி வெந்தயத்தை வாயிலிட்டு நீர் விட்டு அப்படியே விழுங்கி விடுவதனாலே மறுநாள் காலையிலே ஓரிரு முறை சாதாரணமாக ஒரு மைல்டு லாக்ஸேட்டிவ் என்கின்ற வகையிலே இந்த வெந்தயம் பயன் தந்து இரண்டொரு முறை மலம் கழிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அது கொண்டு வரும். இதனாலே மலச்சிக்கல் என்பது போய்விடும். இப்படி தேவைப்படுகின்ற பொழுது இந்த வெந்தயத்தை இரவு நேரத்திலே சாப்பிடுவதனாலே மலச்சிக்கல் மட்டும் போவது மட்டுமன்றி உடலுக்கு இரும்பு சத்துவத்தையும் குளிர்ச்சியும் தரக்கூடியதாக இது விளங்குகிறது என்பது உண்மை. அன்பான நேயர்களே, பெப்பர், மிளகு, இந்த மிளகை சுத்திகரித்து இடித்து பொடித்து வைத்துக்கொண்டு 3 கிராம் அளவுக்கு இந்த மிளகோடு போதிய வெல்லம் சேர்த்து, மிளகு வெல்லம் இவை இரண்டையும் சேர்த்து அந்தி சந்தி என்று 2 வேளை நாம் உள்ளுக்கு சாப்பிட்டு வருவதனாலே இந்த சைனோசிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய தலை நீர் ஏற்றம், மூக்கில் நீர் ஒழுகுகின்ற நிலை, மூக்கு அடைப்பு, பீனிசம் என்கின்ற நிலை இவற்றையெல்லாம் போக்குவது மட்டுமல்லாமல் தலை பாரம், தலை கணம், தலை வலி இவற்றையும் போக்கக்கூடிய ஒன்றாக இந்த மிளகு விளங்குகிறது என்பது உண்மை. அன்பான நேயர்களே, வயிற்று போக்கு, வயிற்று வலி, பசியின்மை, செரிமானமின்மை இப்படிப்பட்ட நிலை ஏற்படுகின்ற பொழுது பல்வேறு நோய்களுக்கு அது அடிப்படையாக விளங்குகிறது. அதுபோல மலமும் ஜலமும் என்று சொல்லுவார்கள். மல ஜல தேக்கம், உடலிலே சரியான வகையிலே சிறுநீர் வெளியேறாத போதும் மலம் வெளியேறாத போதும் பல்வேறு நோய்கள் வந்து சேருகின்றன என்று நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த இரண்டையும் போக்குவதற்கு ஒரு எளிய மருத்துவத்தை நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். அதற்கு மிக முக்கியமான ஒன்று குமினம் சைமினம் என்று சொல்லக்கூடிய ஜீரகம், குமின் சீட்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது, ஜிலகரா என்று தெலுங்கு பாஷையிலே இதற்கு பெயர். இந்த சீரகம் அதனுடைய தமிழ் பெயரை பார்க்கின்ற பொழுது சீர் அகம் என்று 2 பொருளாக நமக்கு வருகின்றது. அகத்தை சீர்படுத்தக்கூடிய ஒன்று, சீரான அகத்தை தரக்கூடிய ஒன்று என்று அது பொருள் தருகிறது. இந்த சீரான அகம் என்பது நாம் உண்ணுகின்ற உணவு செரிமானம் ஆக வேண்டும், செரிமானமான கழிவுகள் வெளியேற வேண்டும், குருதி ஓட்டம் சீராக அமைய வேண்டும். அப்படி குருதி ஓட்டத்தை சீர்படுத்தக்கூடிய ஒன்றாக இந்த சீரகம் விளங்குகிறது. ஸ்டமாச்சிக் என்கின்ற வகையிலே வயிற்றிலே சேருகின்ற வாயுவை வெளித்தள்ளக்கூடிய அகட்டு வாயு அகற்றியாக விளங்குகிறது. ஒரு ஸ்டிமுலண்ட் என்கின்ற நிலையிலே உள் உறுப்புகளை தூண்டக்கூடியதாக விளங்குகிறது. இதனோடு அல்லியம் சீபா என்று நாம் ஆங்கிலத்திலே தாவர பெயராலே சுட்டப்பெறுவது ஆனியன் என்று சொல்லக்கூடிய ஒன்று. இங்கே நாம் சிறு வகை வெங்காயத்தை வைத்திருக்கின்றோம். வெங்காயம் என்று இது தமிழ் பெயரை பெற்றிருக்கிறது. அல்லிசின்
என்கின்ற வேதிப்பொருளை இது உள்ளடக்கியதாக விளங்குகிறது. அதுவே அதனுடைய காரத்தன்மைக்கு காரணமாக இருந்து இந்த வெங்காயத்தை நாம் துண்டிக்கின்ற பொழுதோ உரிக்கின்ற பொழுதோ அதனுடைய காரத்தன்மை புகையாக கிளம்பி நம் கண்களை கலங்க வைக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. அதே அல்லிசின் என்கின்ற வேதிப்பொருள் ஆஸ்பிரின் என்று சொல்லக்கூடிய ஆங்கில மருந்துக்கு இணையாக இருந்து குருதியை நீர்மைப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருந்து இரத்த நாளங்களிலே ஏற்படக்கூடிய அடைப்பை தடுக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. இதனாலே இந்த வெங்காயத்தை நாம் சரியாக பயன்படுத்துகின்ற பொழுது இதய நாளங்களிலே இருக்கின்ற அடைப்பை நீக்கக்கூடியதாகவோ அல்லது அடைப்பு வராமல் தடுக்கக்கூடியதாகவோ திகழ்கிறது. செரிமான சீர்கேடுகளை போக்குகிறது. உடலுக்கு நல்ல பசியை தூண்டக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. இந்த வெங்காயமும் சீரகமும் இரண்டும் சேருகின்ற பொழுது குடலை பற்றிய நோய்கள், சிறுநீர் தாரையை பற்றிய நோய்களை போக்கக்கூடியதாக விளங்கி சிறுநீரை வெளித்தள்ளக்கூடிய ஒரு டயூரிட்டிக் என்கின்ற வகையிலேயும் வீக்கத்தை வற்றச் செய்யக்கூடிய ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக் என்கின்ற நிலையிலேயும் பயன் தருகிறது. இந்த சீரகமும் வெங்காயமும் எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு சீரகத்தை பயன்படுத்தி நீர் சுருக்கு, மலச்சிக்கல், வயிற்று வலி, கை கால் எரிச்சல், உடல் எரிவு போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து தயார் பண்ணலாம். இதற்கு தேவையான பொருட்கள் சீரகம், சின்ன வெங்காயம், பனை வெல்லம், நெய். நம்ம சீரகம் வறுத்துடலாம். ஒரு 2 தேக்கரண்டி அளவு சீரகம் எடுத்து சீரகத்தை லேசாக வறுத்துடலாம். நம்ம சீரகத்தை வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு இன்டைஜஷன் இருக்கும் பொழுது, அஜீரணம் இருக்கும் பொழுது, அல்லது நம்ம ஏதாவது உணவு அதிகமாக உண்டதுனாலோ அல்லது ஜீரணமாகாத உணவு ஏதாவது நம்ம சாப்பிட்டாலோ நம்ம இந்த சீரக பொடியும் கரும்பு வெல்லமும் மிக்ஸ் பண்ணி நல்லா சுவைச்சி சாப்பிட்டோம்னா நல்ல டைஜஷன் ஆகும். வயிற்று வலி, கேஸ் ட்ரபிள் போன்ற பிரச்சனைகள் இருந்தால் சீரகமும் வெல்லமும் சேர்த்து சாப்பிடும் பொழுது அது சரியாயிடும். அதே போல் நமக்கு உடல் சூடு அதிகமாக இருந்ததுன்னா நல்லெண்ணெயில் சீரகத்தை விட்டு காய்ச்சி அந்த தைலத்தை கொண்டு நம்ம வாரம் 2 முறை தலை முழுகிட்டு வரும் பொழுது உடல் சூடு கம்மியாகும், பித்தமும் குறையும். சீரகம் நல்லா வறுபட்டுடுச்சு. இதோடு நம்ம இப்போ சின்ன வெங்காயம், வெல்லம் சேர்த்து அரைச்சிடலாம். நம்ம நசுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம், பனை வெல்லம். இந்த வெங்காயத்தில் இருக்கக்கூடிய நீர்த்தன்மையும் வெல்லத்தில் இருக்கக்கூடிய நீருமே போதுமானதாக இருக்கும். இதை நம்ம அப்படியே அரைச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். நெய் உருகினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த சீரகம், சின்ன வெங்காயம் மற்றும் வெல்லம் சேர்ந்த கலவையை இதில் இட்டு நம்ம நல்லா வதக்கிடலாம். சிறு தீயில் வச்சு இது நல்லா வதக்கணும். இந்த வெங்காயத்தில் இருக்கக்கூடிய நீர்த்தன்மை எல்லாமே போகணும். அப்போ தான் நம்ம இதை 1 வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். சரியாக வதக்கல அப்படின்னா இது வெங்காயம் ஆட் பண்ணுறதுனால கெட்டு போயிடும். நம்ம வெங்காயத்துக்கு பதில் இதில் கற்றாழை சேர்த்துக்கலாம். கற்றாழை சோறு சேர்த்துக்கலாம் அல்லது கற்றாழை, உலர்ந்த கற்றாழை பொடியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது போன்று நம்ம தயார் பண்ணி வச்சுட்டு தினம் ஒரு சிறு நெல்லிக்காய் அளவுக்கு நம்ம சாப்பிட்டுட்டு வரும் பொழுது நமக்கு வயிற்றில் உள்ள புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாகவும் உடல் சூட்டை தணிக்கக்கூடிய மருந்தாகவும், உடல் சூடு அதிகமாகிறதுனால ஏற்படக்கூடிய கண் எரிச்சல், நரம்புகளில் ஏற்படக்கூடிய எரிச்சல், கை கால் எரிவு, உடல் எரிவு போன்ற பிரச்சனைகளும் சரியாகும். மலக்கட்டு இருக்கிறவங்க இந்த மருந்தை சிறிது அளவு அதிகமாக எடுத்துக்கும் பொழுது, ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு எடுத்துக்கும் பொழுது மலத்தை இலக்கி வெளித்தள்ளக்கூடிய ஒரு லாக்ஸேட்டிவாக இது செயல்படும். இந்த நீர் சத்து எல்லாமே இப்போது குறைஞ்சிடுச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை ஆனதும் நம்ம இதை எடுத்து வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மருந்து இப்போது தயாராகிடுச்சு. இதை நம்ம அப்படியே விழுங்காமல் இந்த மருந்தை நம்ம நல்லா சுவைச்சி சாப்பிடணும். அப்போ தான் அதோட எஃபெக்டிவ்னஸ் நல்லாயிருக்கும். சீரகம், சின்ன வெங்காயம், நெய் மற்றும் பனை வெல்லம் சேர்ந்த இந்த மருந்தை ஒரு சிறு நெல்லிக்காய் அளவு காலை மாலை நீ 2 வேளையும் நம்ம உணவுக்கு பின் சாப்பிட்டுட்டு வரும் பொழுது வயிற்றில் உள்ள புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாகவும், மலச்சிக்கல், நீர்க்கட்டை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும், உடல் சூட்டை தணித்து கை கால் எரிச்சல், உடல் எரிச்சலை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும்.
அன்பான நேயர்களே, அல்லியம் சீப்பா என்ற தாவர பெயராலே சொல்லப்பெறுகின்ற ஆனியன் என்ற ஆங்கில பெயரை பெற்றிருக்கின்ற வெங்காயம் என்கின்ற தமிழ் பெயராலேயும் உள்ளி என்று சொல்லுகின்ற பெயராலேயும் அழைக்கப்பெறுவது இந்த வெங்காயம். இதில் அல்லீசின் என்கின்ற வேதிப்பொருள் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் டைபென்ட்லமைடு என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருளும் அதில் மிகுதியாக இருக்கிறது. இந்த அல்லீசின் என்கின்ற வேதிப்பொருள் குருதி ஓட்டத்தை நீர்மைப்படுத்தக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. குருதியை நீர்மைப்படுத்தி அதனுடைய ஓட்டத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருப்பதனாலே இதய ஆரோக்கியத்துக்கு ஒரு உகந்த ஒன்றாக இது பல ஆயிரம் ஆண்டுகளாக நம் முன்னோர்கள் பழகி வந்திருக்கிறார்கள். இதய நோய்களுக்கு ஒரு இதமான சூழ்நிலையை தரக்கூடிய ஒன்றாக இந்த வெங்காயம் உணவாகி பயன் தருகிறது. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக் என்கின்ற வகையிலே உறுப்புகளிலே இருக்கின்ற வீக்கத்தை வற்றச் செய்யக்கூடியதாக விளங்குகிறது. இம்யூனோ மாடுலேட்டர் என்கின்ற வகையிலே நோய் எதிர்ப்பு சத்துவத்தை தரக்கூடியதாகவும் இந்த வெங்காயம் விளங்குகிறது. இந்த வெங்காயத்தோடு குமினம் சைமினம் என்று சொல்லக்கூடிய குமின் சீட்ஸ் என்ற ஆங்கில பெயரை பெற்றிருக்கின்ற சீரகம் சேருகின்ற பொழுது சீரகமும் ஒரு ஸ்டிமுலண்ட் என்கின்ற வகையிலே உறுப்புகளை தூண்டக்கூடியதாக விளங்கி உறுப்புகள் அத்துணையும் சரியான வகையிலே செயல்பட வழிவகுக்கிறது. ஒரு ஸ்டொமேச்சிக் என்கின்ற வகையிலே அகட்டுவாய்வு அகற்றியாக இருந்து வயிற்று உப்புசம், வயிற்று பொறுமல், வயிற்று வலி இவற்றையெல்லாம் போக்குகிறது. அதோடு கூட சிறுநீரக தாரையிலே இருக்கின்ற சிக்கல்களை போக்கக்கூடிய ஒன்றாக, குறிப்பாக டிஸ்யூரியா என்று சொல்லக்கூடிய வலியுடன் கூடிய சிறுநீர் வெளியேற்றம், அனூரியா என்று சொல்லக்கூடிய சிறுநீர் வெளியே வராத ஒரு நிலை, அதோடு கூட ஹேமச்சூரியா என்று சொல்லக்கூடிய குருதி கலந்த சிறுநீர் இவற்றையெல்லாம் போக்கி சிறுநீரகத்துக்கு பலம் தரக்கூடியதாக இந்த சீரகமும் சரி, அதனோடு உடன் ஒத்த மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிற வெங்காயமும் சரி நமக்கு மருந்தாகி பயன் தருகிறது. இங்கு சீரகத்தோடு வெங்காயமும் அதனோடு பனை வெல்லமும் இனிப்புக்காக சேர்த்து ஒரு களிம்பு போல நாம் செய்து வைத்திருக்கின்றோம். இதை ஒரு நெல்லிக்காய் அளவு அந்தி சந்தி என்று 2 வேளை பருகி வருகின்ற பொழுது வயிற்று கோளாறுகளுக்கு மருந்தாகிறது, இதய நாளங்களுக்கு இதமான ஒரு ஆரோக்கியத்தை தருகிறது, சிறுநீர் தாரை சிக்கல்களை போக்குகிறது, நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியதாக விளங்குகிறது என்பதை மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, வெங்காயமும் சீரகமும் எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.